Hi friends, welcome back to our channel. Good morning. It is day 4. Day 4. மும்பையோட லாஸ்ட் டே. மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 4 hours நாங்கள் வேஸ்ட் பண்ணி அங்கே ஷிரடிக்கு போகிறோம். ஷிரடி மட்டும் சாய்பாபாவை கூப்பிட்டு அவங்க ஃபுல்லாக அடிச்சுருக்கோம். அடுத்த நாளைக்கு போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஷிரடியில் போயிட்டு மீட் பண்ணலாம். இல்லைன்னா ஹோட்டலு இல்லை போகிற வழியில் ஏதாவதெல்லாம் இருந்துச்சுன்னா காமிச்சு கொடுக்குறோம். அது வரைக்கும் பாய், வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்று மும்பை டு ஷிரடி போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய டனல்ஸ் இருக்கும், என்ஜாய் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 6 hours ட்ராவல். இப்போ போயிட்டு கொண்டு தண்ணி ஏகദേശம் 3 or more than 3 kilometers இருக்குறாங்க. 5 minutes இல்லை போயிட்டு இருக்கோம். 5-6 minutes. ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்ச நேரத்தில் ஷிரடி ஏற்றிடுவோம். செக்இன் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஷிரடி வந்து எட்டியாச்சு. போகிற வழியில் 6-7 டனல்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் இப்போ ரூம் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரு ரூம் எப்படி இருக்கு காமிச்சிட்டாங்க வாங்க. ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ரூம் புக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ரூம் இது, செகண்ட் ரூம் காமிச்சிருக்கேன். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஷிரடி சாய்பாபா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுருவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் உள்ள அலௌடே கிடையாது. ஷூ, செப்பல், சாக்ஸ்ன்ட்டு எல்லாத்தையும் வெளியவே அவுக்கு வச்சு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ள வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் சாமியை கும்பிட்டு ப்ரே பண்ணிவிட்டு உங்களை வந்து உள்ள கேமரா அலௌட் கிடையாதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ நம்ம உள்ளெல்லாம் போய் நல்லா சூப்பராக தரிசனம்லாம் பார்த்து ஆர்த்தி எல்லாம் இருக்காங்க. நல்ல பாட்டெல்லாம் பாடுறாங்க. எல்லாம் முடிச்சு நாங்கள் இப்போ ஷூ வாங்கி மொபைல் ஃபோன் வாங்கி எல்லாம் இப்போ ரெடி ஆகி ரூமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நடந்து ரூமுக்கு போக வேண்டியதா, பக்கத்தில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ரூமில் போயிட்டு மீட் பண்ணுறேன். இல்லைன்னா போகிற வழியில் மீட் பண்ணலாம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? சீஸ் டோச்சா, தோசா. சீஸ் தோசை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சீஸ் தோசை. இதில் நிறைய சீஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சீஸ் தோசை வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து சாங்க எல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ரூம் ரீச் ஆயாச்சு. டின்னர் ஒன்று சாப்பிட வேணாம், ஏன்னா அங்கேயே சாப்பிட்டோம். ஸோ உள்ளே போய் நாங்கள் வந்து நல்ல தூங்கலாம். நாளைக்கு காலையில் இருந்துச்சு நாங்கள் ஆரோக்கியமாக போகிறோம். போகலாமா? இன்னைக்கு இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக நாங்கள் இந்த ஹோட்டலில் தங்கிட்டு அதுக்கப்புறம் அவுரங்காபாத்துக்கு கிளம்பிடுவோம். இந்த ஹோட்டல் பேர் என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெயிட் பண்ணலாம். பாய், குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டே 5. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒன்று காலையில் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து எங்கே போகிறோம்? அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு தான் இங்கே ஹோட்டலுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். ஓகே, என்ன ஆர்டர் பண்ணுறோம் பார்க்கலாம். பாய், ஹோட்டலில் மீட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். எங்களுக்கு வந்து ஆலு பராட்டா வித் தயிர் கொடுத்துருக்காங்க.
இது சூடாடிடும் பின்ன சாப்பிட போறோம். இங்கிட்ட கிளைமேட்டுக்கு வேக சூடாடிடும். ஆனா இது கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். சாப்பிட்டுட்டு உங்களை கார்ல மீட் பண்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அவுரங்காபாத் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் வந்து அவுரங்காபாத். ஆனால் நம்ம இடையில சனி ஷிக்னபூர் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அது ஒரு சனீஸ்வரன் கோயில். அங்கே ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு அந்த ஊருக்கும் அந்த கோயிலுக்கும். அதை அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நமக்கு கரும்பு ஜூஸை செக்கில் ஆட்டுற மாதிரி ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கரும்பு ஜூஸை கொடுக்குறாங்க. பாருங்க மாடு எப்படி சுட்டி வருதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வெல்லமும் வச்சுருக்காங்க, பின்ன நிறைய பப்படமும் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுகர் கேன் ஏரியாடா. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஜாகரியும் சுகர் கேன் ஜூஸும் நிறைய கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப சனி ஷிக்னபூருக்கு வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதில்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்ட்டு. அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இந்த கோயிலை சுற்றி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு கதவு கூட இருக்காது. வீட்டிலையும் ஷாப்புலேயும் எங்கேயுமே ஒரு கதவு கூட இருக்காது. அது ஏன்னா மக்கள் வந்து நம்புகிறாங்க, அதாவது சனி நேரடியாக இதை கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு திருட்டும் கூட நடந்துட்டு இல்லை. அவங்க சொல்கிறது உண்மைதான் போல இருக்கு. யார் வீட்டிலேருந்து வெளியே போனாலும் வீடு அப்படியே இருக்கும். இந்த கோயிலோட வேற ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சனி பகவானை நம்மளே பூஜை பண்ணலாம். தொட்டு அபிஷேகமும் நம்ம கையாலேயே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரெண்டு அங்கேயும் போல இங்கேயும் போல. நாங்க இங்கேயே வந்துட்டோம். வாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் கழுகிட்டு தான் உள்ளே போகணும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இங்கே இன்ஃபினிட் பைப் சோர்ஸ் வச்சுருக்காங்க, வாட்டர் சோர்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா நடக்க வழியிலேயே தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நடந்துகிட்டே காலை கழுகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாங்கள் காமிச்சல ஒரு தத்தார் அங்கே அவள் வந்து நிறைய இது கோயிலேருந்து வாங்கிட்டு இங்கே வரணும். இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் துணியும் வெள்ளையும் போட்டு இங்கே வச்சுன்னா நம்ம சனி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சனியும் இங்கே வந்துடும், நம்ம கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வச்சு தான் அடுத்தது உள்ளே போகணும். அடுத்தது சில்வரில் இருக்கும், அதெல்லாம் சனி பகவான் கிட்ட வைக்கணும். அது மட்டும் அவன் இம்பார்ட்டன்ட் நோட்டு சொல்லிடுறேன். சனி பகவானோட முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணக்கூடாது, சைடில் நின்று தான் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் போய் சாமி கும்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நாங்கள் வந்து எல்லா இடமும் இங்கே நடந்துருக்குறாங்க. எங்களோட வந்து என்ன இதெல்லாமே இங்கே வந்து அவங்க ஒரு பூசாரி வந்து அங்கே வந்து அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க. மேலே போய் என்ன வீட்டில் இருந்தாலும் இவங்க பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேகம். என்னை விட்டு நாங்கள் அங்கே பண்ணலை, நாங்கள் வந்து கீழே பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதிகம் கூட்டம் அதிகம். இதுதான் இடம், வெள்ளி தேரு.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சே முடிக்கல. ஸோ அழகாக போயிட்டு தான் நாங்கள் லஞ்சே சாப்பிடுவோம். ஸோ அங்கே என்ன கிடைக்கணும்னு பார்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறோம். சத்ரபதி சிவாஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து அவுரங்காபாத் ரீச் ஆயாச்சு. எங்களுக்கு ரூமும் செக்இன் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ப்ளூவில் நம்ம ரூம் அங்கே SBI ஹோல்டேஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், லஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த சைடு நிறைய கீரை இருந்துச்சு. கீரி குடும்பம் பின்ன அந்த பூச்சை வந்துட்டு கீரியை பார்த்து பயந்துட்டு இருக்கு. அப்பா அம்மா குட்டி 3 எல்லாம் இருந்துச்சு. அடப்பாடுத்து அந்த பூச்சை அங்கே நின்றுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஞ்சு சாப்பிட போகலாம் வாங்க. நம்ம லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா, மினி தாஜ் மஹல். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பின்ன லஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறோம். மினி தாஜ் மஹலுக்கு போகும்போது உங்களை மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பிபி கா மக்பாரா. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லஞ்ச் சாப்பிடும் போது மீட் பண்ணலாம். பின்ன மினி தாஜ் மஹல் கிட்டேயும் மீட் பண்ணலாம். ஓகே பாய். நாங்கள் வரைக்கும் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். இதுதான் ஃப்ரைடு ரைஸ். ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் ரூமில் இருந்து பஞ்சகீனுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நாங்கள் உள்ளே போயிட்டு இதோட ஸ்பெஷாலிட்டியும் சொல்லி கொடுக்குறேன், காமிச்சும் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு பம்ப், வாட்டர் பம்ப். இந்த வாட்டர் பம்பில் என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க? அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே ஒரு குட்டி மாவரைக்கிற மிஷின் இருக்கு. அது அந்த காலத்தில் கட்டினது. அந்த காலத்தில் இவ்வளோ கட்டி முடிச்சிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது கிரைண்டர். இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி ஸ்பீடாக போகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கிரைண்டரும் ஓடும். இன்னும் போட்டிருக்காங்க. பின்ன அந்த சைடு இந்த இடத்துலேருந்து வாட்டர், இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பைப் லைன் வழியாக போய் வேற ஒரு பாண்ட் மாதிரி இடத்துக்குள்ளே தண்ணியை நிறச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அதில் ஃபில்லே ஆக மாட்டேது. இவ்வளோ படி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஒரு மோஸ்க் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டிங் மிஷின் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. நாங்கள் இங்கே எல்லாம் என்னெல்லாம் இருக்குது காமிச்சு கொடுத்துட்டு கிரைண்டிங் மிஷினுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன ஸ்பெஷல் தான், பெருசாக ஸ்பெஷல் இல்லை. ஒரு மோஸ்கோட இன்டீரியர், பின்ன ஒரு பாண்ட் மாதிரி இருக்கிறது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரைண்டர் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் பெருசாக எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். நான் கிரைண்டர்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரிக்கிட்ட பேர் வந்து கிரைண்டர் மில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனியன் ட்ரீ எவ்வளோ ஓல்டு பேனியன் ட்ரீன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. 600 years old பேனியன் ட்ரீ. எவ்வளோ வருஷம் இது உயிர் வாழ்ந்துருக்கு. அப்படிதான் எவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போவோட உயிரோடு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ப்ரெஷரில் இந்த கிரைண்டர் மில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எப்படி சுற்றுதுன்ட்டு. இது ஃபுல்லாவே ஃபிஷஸ். पूरा मालूम देगा। फ्रेंड्स, हम मिनी ताजमहल के वंडर को वांग उள்ள போலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி தாஜ்மஹாலோட இன்னொரு பேர் வந்து விவிகா மக்பாரா. ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமான மினி தாஜ்மஹால் சொல்லியிருக்காங்க, இது தாஜ்மஹால் மாதிரியே கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா தாஜ்மஹாலுக்கு போகிற மாதிரி வழி, ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா எங்கள் தாஜ்மஹாலோட வீடியோ பார்ட்ஸ் இருக்கும், அதை அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். தாஜ்மஹால் அளவுக்கு அழகு கிடையாது, இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இதோட இது. வாங்க போய் பார்க்குறீங்க என்ன இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்கும், இன்டீரியர்லேருந்து வெளியில் எல்லாமே தாஜ்மஹால் மாதிரி இருக்குது, அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, எப்போ கட்டினாங்க எப்போ முடித்தாங்க நல்லா இங்கே போட்டிருப்பாங்க, நல்லா படிச்சுக்கலாம். எல்லாமே முடிச்சது. ஸோ நாங்கள் ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம், நீங்களும் சாப்பிட போகிறோம். அங்கே வச்சு மீட் பண்ணுறோம். பாய். நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் அஜந்தா எல்லோரா கேவ்ஸை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ புது வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.